ஐட்டானா லோபஸ் அப்படின்ற ஒரு செம்ம ஃபிகரை பற்றி தான் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். சொல்லும் போதே அவ்வளோ ஒரு ஆர்வமாக இருக்கு. இந்த பொண்ணு பாருங்க, பார்க்கறதுக்கு செம்மையாக இருக்கா. மாதம் 9 லட்ச ரூபா சம்பாரிச்சிட்டு இருக்கான்னு சொன்னவங்களால நம்ப முடியுதா? வேற லெவல், உலகத்தையே கலக்கிட்டு இருக்கிற செம்ம ஃபிகர். உண்மையான ஃபிகர் கிடையாது, ஏஐ ஜெனரேட்டட் ஒரு இன்ஃப்ளூயன்சர் மாடல். நீங்க என்னென்னமோ பேசுறீங்க, எனக்கு ஒரே குழப்பமா இருக்கியா. ஆக்சுவலா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை யூஸ் பண்ணி ஒரு மாடலை கிரியேட் பண்ணி அந்த மாடலை இன்ஃப்ளூயன்சர் ஆக்கி அந்த இன்ஃப்ளூயன்சர் மாசம் 9 லட்சம் ரூபா சம்பாரிச்சிட்டு இருக்குதுன்னு சொன்னா கேட்கறதுக்கே போன் அடிக்குது பாருங்க. கேட்கறதுக்கே அவ்வளோ ஒரு இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கு, ஷாக்கிங்காகவும் இருக்கு. உலகம் எதை நோக்கி போயிட்டு இருக்குன்னு தெரியல. இனிமே வர காலகட்டத்தில் நம்ம பார்க்குற இன்ஸ்டாகிராம் செலிபிரிட்டிஸாக இருக்கட்டும், யூடியூப்ல இருக்கிற வீடியோஸாக இருக்கட்டும், எது உண்மை பொய்ன்னு நம்மளால நம்புறதுக்கே சில வருஷங்கள் எடுக்கும்னு நினைக்கிறேன். இந்த பொண்ணை பார்க்கறதுக்கு அச்சு அசலாக பாருங்களேன். அந்த ஐப்ரோஸாக இருக்கட்டும், லிப்ஸாக இருக்கட்டும், மூக்காக இருக்கட்டும், அதோட உடல் வாகாக இருக்கட்டும், ட்ரெஸ்ஸிங்ஸாக இருக்கட்டும், ஒரு உண்மையான இன்ஃப்ளூயன்சர் எப்படிலாம் டெய்லி ஸ்டோரிஸ் போடுவாங்க, என்னெல்லாம் அவங்களோட ஃபுட் ஹேபிட்ஸ் இருக்கும், அவங்களோட ஜிம் ஹேபிட்ஸ், அவங்களோட ஹாபிஸ் எல்லாத்தையுமே டெய்லி அப்லோட் பண்ணிட்டு இருக்காங்க. இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குல்ல? இது யாரு, இதை என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற முழு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இங்க நம்ம ஆபீஸ்ல நடந்த ஒரு காமெடியை பத்தி உங்கள்கிட்ட சொல்லியே ஆகணும். நான் இந்த மாடல், இந்த ஐட்டானா லோபஸை பத்தி வீடியோ பண்ணணுன்றதுக்காக இந்த ப்ரொஃபைல் எல்லாம் நான் ரொம்ப நோண்டிட்டு இருந்தேன். ஸோ அந்த டைம்ல நம்ம ஆபீஸ்ல இந்த பசங்கள்லாம் பார்த்துட்டு என்ன மாதிரி ஒரு மாதிரி குறுகுறுன்னு பார்த்துட்டே இருந்தானுங்க. என்னடா குறுகுறுன்னு பார்த்துட்டே இருக்காங்கன்னு நானும் அமைதியா இருந்தேன். ஒரு கட்டத்தில் கேட்டுட்டானுங்க, ஆனா என்னன்னா இந்த பொண்ணையே அப்பலேருந்து ரொம்ப நேரமா பார்த்துக்கிட்டே இருக்கீங்க, சைட் அடிச்சிட்டு இருக்கீங்களா அப்படின்னு கேட்டானுங்க. அப்போ சொன்னேன், நல்லா இருக்காடா பொண்ணு அப்படின்னு கேட்டேன். ஆனா செம்மையா இருக்குண்ணே, யாருன்னு தெரிஞ்சவங்களா, ஃபாரின் லேடி மாதிரி இருக்கேனே அப்படின்றாங்க. அப்போதான் நான் சொல்றேன், இந்த பொண்ணை பார்த்தா உண்மையா பொண்ணு மாதிரி தெரியுதாடா? ஆமாண்ணா, உண்மையான பொண்ணு மாதிரி தானே தெரியுதுன்னு நானுங்க. அப்புறமா நான் இது ஏஐ மாடல்ரா, இப்படி ஒரு பொண்ணு உலகத்திலேயே இல்லை, இது ஏஐ ஜெனரேட்டட் ஒரு பொண்ணுடா, கிராஃபிக்ல டிசைன் பண்ண ஒரு பொண்ணுடா இது அப்படின்னு சொன்னோடனே செம்ம ஷாக்கு எல்லாருக்கும். பட் புதுசா பாக்குறவங்க எல்லாருக்குமே இதை டக்குன்னு பொண்ணுன்னு தான் நம்புவாங்களே தவிர ஏஐ மாடல்னு நம்பவே மாட்டாங்க. இப்போவுமே நம்ம ஆபீஸ்ல பசங்க நம்பவே இல்லை இது ஏஐ மாடல்னு, இன்னும் பொண்ணுன்னு தான் நம்பிட்டு இருக்காங்க. நான் ஏதோ போய் சொல்றேன்னு நம்பிட்டு இருக்கானுங்க. இந்த ஐட்டானா லோபஸ் மாடல் இருக்காங்கல்ல, இவங்களுக்குன்னு ஒரு பயோகிராஃபியே இருக்குங்க, ஒரு வரலாறே இருக்கு. 25 வயசான இந்த ஐட்டானா லோபஸ் ஒரு ஸ்பானிஷ் மாடல். டெய்லி ஜிம்முக்கு போவாங்களாம், என்ன சாப்பிட பிடிக்கும், இவங்களுக்கு என்ன பண்ண பிடிக்கும், இவங்க ஒரு ஃபிட்னஸ் எந்தூசியாசிஸ்ட் அப்படின்ற மாதிரி இவங்களுக்குன்னு ஒரு பெரிய ஹிஸ்டரியே கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு இந்த ஐட்டானா லோபஸை பத்தி பார்க்கும்போது. ஒரு ரியல் பொண்ணை பத்தி தெரிஞ்சுக்கும் போது கூட இவ்வளோ விஷயங்கள் இருக்குமா அப்படின்னு தெரியல. ஆனா ஒரு ரியல் இன்ஃப்ளூயன்சர், இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சரா என்னென்னலாம் பண்ணுவாங்களோ அதை எல்லாமே இந்த ஒரு ஏஐ மாடல் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லும் போது அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. 25 வயசு ஆச்சாங்க இந்த ஸ்பானிஷ் மாடலுக்கு, அதுதான் இங்க ஹைலைட்டு. இதை எல்லாத்தையுமே பேக்ரவுண்ட்ல ஒரு டீமே ஒர்க் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றது தான் இன்னும் கூடுதல் ஷாக்கிங்கா இருக்கு. அந்த டீம் யாருன்னா தி க்ளூலெஸ் ஏஐ அப்படின்ற ஒரு ஏஜென்சி. அதுல கிரஸ் அப்படின்ற ஒரு டிசைனர் தான் இந்த ஏஐ மாடலை டிசைன் பண்ணியிருக்காரு. ஸோ இவங்க இந்த ஐட்டானா லோபஸ்ன்ற பேரை சும்மாலாம் அப்படியே போற போக்கில் 19 வச்ச பேர் கிடையாது. பேர் வச்சதே ஆக்ரோனிம்ஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல, இந்த ஷார்ட் ஃபார்ம்ஸ் யூஸ் பண்ணி சொல்ற பேருன்னு சொல்லுவாங்கல்ல, அப்படிதான் இதுக்கு நேமே வச்சிருக்காங்க. அந்த நேம் வச்சதே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. ஐட்டானா லோபஸ்ல ஃபர்ஸ்ட் ஏஐன்னு ஒரு வார்த்தை வருது பாருங்க. ஏஐ யூஸ் பண்ணி ஜெனரேட்டட்னால இது ஐட்டானா லோபஸ் அப்படின்னு நேம் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. மையா அப்படின்னு ஒரு மாடல் ஆல்ரெடி கிரியேட் பண்ணியிருக்காங்க, ஏஐ ஜெனரேட்டட் மாடல். ஸோ அதுலேயுமே ஏஐன்ற வேர்டு வருது பாருங்க. எவ்வளோ ஒரு பேர் வைக்கிறது முதற்கொண்டு எவ்வளோ நுணுக்கமா ஏஐ அதில் இன்சர்ட் பண்ணியிருக்காங்கன்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இப்போ நான் இந்த வீடியோ பேசிட்டு இருக்கிற நேரத்தில் இந்த ஐட்டானா லோபஸோட இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸ் 3,10,000 ஃபாலோவர்ஸ் அக்கௌண்ட்டும் இப்போ தான் ரீசெண்டாக ஓப்பன் பண்ணாங்க. ஆரம்பித்த கொஞ்ச நாள்லேயே, கொஞ்சம் மாதத்துலேயே
3 லட்சம் ஃபாலோவர்ஸ் இன்ஸ்டாகிராமில், மாதத்துக்கு 9 லட்ச ரூபாலேருந்து 20 லட்ச ரூபா வரைக்கும் சம்பாரிச்சிட்டு இருக்காங்க இந்த மாடல். அதுதான் ஒரு சிறப்பான சம்பவமே. இன்னொரு காமெடியான இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, இந்த ஐட்டானா லோபஸோட வாழ்க்கையில நிறைய பசங்க, நிறைய ஆண்கள் வந்து விளையாடுறதுக்கு வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணை வந்து ஃப்ளர்ட் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு அந்த ஏஜென்சிலேருந்து ஒரு நியூஸ் சொல்றாங்க. பெரிய பெரிய செலிபிரிட்டிஸ்லாம் கூட இது பொண்ணுன்னு நினைச்சுக்கிட்டு அந்த பொண்ணை ஃப்ளர்ட் பண்ணணும்னு நினைச்சு மெசேஜ்லாம் ரொமான்டிக்கா மெசேஜ் அனுப்புறது, அந்த பொண்ணுக்கு பிக்கப் லைன்ஸ் அனுப்புறது, இந்த மாதிரி காமெடிஸ்லாம் நடந்துகிட்டு இருக்கான் இந்த பொண்ணை கரெக்ட் பண்றதுக்காக. நிறைய பேருக்கு இன்னுமே இந்த பொண்ணு வந்து நிஜமான பொண்ணுன்னு நினைச்சுதான் அதை வந்து கரெக்ட் பண்ண நினைச்சிட்டு, உஷார் பண்ண நினைச்சிட்டு இருக்காங்க. ஸோ அதுதான் இங்க வந்து காமெடியே. நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், இந்த பொண்ணோட ப்ரொஃபைல்ல போட்டோஸ்லாம் பாருங்களேன், ஒன்னும் அவ்வளோ ரியலிஸ்டிக்கா இருக்கு. அவங்க வந்து கேமர் மாதிரி ஒரு சில ஃபோட்டோஸ் இருக்கும், அவங்க வந்து ஜிம்ல ஒர்க் அவுட் பண்ற மாதிரி ஒரு சில ஃபோட்டோஸ், அவங்க வந்து ஃபுட் அண்ட் பீவரேஜஸ் சாப்பிட்ற மாதிரி ஃபோட்டோஸ், இது எல்லாமே பெய்டுங்க. அதுதான் இங்க வந்து ஆச்சரியமே. இந்த பொண்ணு வந்து ஏதாவது ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிட்டு சாப்பிட்ற மாதிரி இதில் ஒரு ஃபோட்டோ இருக்குன்னா, அந்த ரெஸ்டாரண்ட்காரங்க லட்சக்கணக்கில் பே பண்ணுறாங்க இந்த ஏஐ மாடலுக்கு. அதுதான் இங்கே காமெடியே. இந்த ஐட்டானா லோபஸ் உருவான விதமே ஒரு வரலாறுன்னு தான் சொல்லணும். ஏன்னா இந்த ஏஜென்சி, இந்த ஐட்டானா லோபஸை கிரியேட் பண்ண ஒரு ஏஜென்சி இருக்காங்கல்ல, அந்த டிசைனர்ஸ்லாம் இருக்காங்கல்ல, அவங்களாம் நிறைய இன்ஃப்ளூயன்சர்ஸை ஹையர் பண்ணியிருக்காங்க நிறைய டிஜிட்டல் மார்க்கெட்டிங்க்கு, ப்ரொமோஷனுக்கு. ஸோ அது எல்லாமே கேன்சல் ஆகிருக்கு. அந்த ப்ராஜெக்ட்ஸ்லாம் அது எல்லாமே வந்து ஹோல்டில் போயிருக்கு. இது எல்லாத்துக்கும் காரணம் வந்து இன்ஃப்ளூயன்சர்ஸ் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஈகோனால இன்ஃப்ளூயன்சர்ஸ் அதிகமாக பே வாங்குறாங்க. இந்த மாதிரி இன்ஃப்ளூயன்சர்ஸ் கிட்ட நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிருக்காங்க இந்த ஏஜென்சிஸ். அப்புறம் தான் முடிவு எடுத்திருக்காங்க, நம்மளே ஏன் ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் ஒரு இன்ஃப்ளூயன்சரை நம்ம வந்து டிசைன் பண்ணக்கூடாது அப்படின்னு எல்லாரும் முடிவு பண்ணி ஒரு பெரிய ப்ராசஸ்க்கு நடுவில் நிறைய மாடல்ஸ் இவங்க இப்போ வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. அதில் ஒரு மாடல் தான் இந்த ஐட்டானா லோபஸ். ஐட்டானா லோபஸ் வேர்ல்டு ஃபேமஸாக இருக்கா இப்போ. அண்ட் இவங்க இப்ப மற்ற இன்ஃப்ளூயன்சர்லாம் ஹையர் பண்ணி காசு அவங்களுக்கு கொடுத்து அவங்கள வந்து வீடியோ பண்ண வச்சு, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ண வச்சு, அப்படி பண்ணிட்டு எல்லாமே ஃபெயிலியர் ஆகி கடைசியில் இவங்களே ஒரு மாடலை கிரியேட் பண்ணி அந்த மாடலை இப்போ சம்பாதிக்க வச்சுட்டு இருக்காங்க. ஸோ கேட்கறதுக்கே வந்து ஷாக்கிங்கா இருக்குல்ல. இது மாதிரிலாம் இப்போ இனிமே நிறைய நடக்க போகுது. இப்போ ஒரு ஐட்டானா லோபஸ், இன்னும் மார்க் மை வேர்ட்ஸ், இன்னும் கொஞ்சம் வருஷத்துல எத்தனை ஏஐ ஜெனரேட்டட் இன்ஃப்ளூயன்சர்ஸ் வர போறாங்க. ஸோ யூடியூபர்ஸ், இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர்ஸ் உங்களுக்குலாம் சோலி முடிஞ்சிச்சு. இதுதான் உண்மை. ஸோ இனிமே வந்து ரியலாக ஒருத்தன் ஒரு போயிட்டு ஒரு கடையில் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொன்னாதான் வந்து அது யூடியூப் கண்டென்ட், யூடியூப் கிரியேட்டர், யூடியூபர் அப்படின்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இனி வரும் காலகட்டங்களில் இந்த மாதிரி ஏஐ ஜெனரேட்டட் மாடல்ஸ் தான் எல்லா இடத்துலையும் ஆக்கிரமிக்க போகிறாங்க. அண்ட் வந்து இந்த யூடியூபர் இன்ஃப்ளூயன்சர்ஸுக்கெல்லாம் வேலை இல்லாமல் போக போகுதுன்றது வந்து தெரிஞ்சு போச்சு. இந்த ஏஐ மாடல் ஐட்டானா லோபஸை கிரியேட் பண்ண கிரஸ் அந்த டிசைனர் வந்து ஒரு நியூஸ் சேனலுக்கு பேட்டி கொடுத்திருக்காரு. அங்க ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்த சொல்லியிருக்காரு. இட்டாலியன் ஒரு ரொம்ப பாப்புலரான ஒரு இட்டாலியன் செலிபிரிட்டி ஒருத்தவர், அவருக்கு வந்து ஃபாலோவர்ஸே 5 மில்லியனுக்கு மேல, அவ்வளோ பெரிய செலிபிரிட்டியே இந்த ஐட்டானா லோபஸுக்கு மெசேஜ் பண்ணியிருக்காரு ஃப்ளர்ட் பண்ற மாதிரி. அந்த மிகப்பெரிய செலிபிரிட்டியை அந்த கிரஸ், அந்த டிசைனர் கிரஸும் அவங்க டீம்ல இருக்கவங்கலாம் சின்ன வயசா இருக்கிறப்ப அந்த மிகப்பெரிய செலிபிரிட்டியோட வீடியோஸ் எல்லாம் டிவி ஷோஸ்ல ரெகுலரா பார்த்துருக்காங்க. ஸோ நம்ம சின்ன வயசுல நம்ம ஒரு செலிபிரிட்டியை வந்து டிவியில் ரெகுலராக பார்த்துருந்துருக்கோம். அவ்வளோ பெரிய செலிபிரிட்டி இந்த மாடலுக்கு வந்து மெசேஜ் பண்ணி ஃப்ளர்ட் பண்ணுறதை பார்க்கும்போது ரியல்னே தெரியாமல், இது வந்து ஒரு ஏஐ ஜென்ரேட்டட் மாடல்னே தெரியாமல் அந்த பொண்ணுகிட்ட ஃப்ளர்ட் பண்ணதை பார்க்கும்போது இவங்களுக்குலாம் வந்து பயங்கர காமெடியாக இருந்திருக்கான். ஸோ இந்த ஒரு விஷயத்த ஒரு டிவி சேனலில் சொல்லி பயங்கரமாக வந்து ஃபன் பண்ணியிருக்காங்க. இந்த பொண்ணுன்னே சொல்லிக்கலாம், ஏன்னா இது மாடல்னு சொல்றதுக்கே வந்து வாய் வரல. ஏன்னா அவ்வளோ ரியலிஸ்டிக்கா, அவ்வளோ அழகா இருக்கு இந்த பொண்ணு. இந்த வாரம் என்ன ட்ரெஸ் போடணும், பிங்க் கலர் ஒரு ஹேர் கலர் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க இந்த பொண்ணு. ஸ்டார்டிங்லேருந்தே வந்து இந்த பொண்ணுக்கு வந்து பிங்க் கலர் தான் வந்து ஒரு அடையாளமாகவே கிரியேட் ஆயிருக்கு. ஸோ இந்த வாரம் என்ன கலர் ட்ரெஸ் போடணும், இந்த வாரம் என்ன போஸ்ட் போடணும், இந்த வாரம் என்ன அந்த பொண்ணு சாப்பிடணும், இப்படின்ற மாதிரி ஒரு விஷயங்களெல்லாம்
ஒரு பெரிய கூட்டமே பின்னாடி டிஸ்கஸ் பண்ணி அவங்க டீம் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணி தான் வந்து இந்த போஸ்ட்லாம் போடுறாங்க. இந்த வாரம் என்ன அட்வர்டைஸ் பண்ண போகிறாங்க, இந்த வாரம் எந்த ரெஸ்டாரண்ட் போக போகிறாங்க, என்ன ஃபுட் சப்ளிமெண்ட்ஸை வந்து ப்ரொமோட் பண்ண போகிறாங்க, என்ன ப்ராடக்டை என்ன பிராண்டை ப்ரொமோட் பண்ண போகிறாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பின்னாடி 10 பேர் ரூம் போட்டு யோசிச்சுட்டு இருக்காங்களாம். ஸோ அவ்வளோ பேர் ஒரு உழைப்பால் இந்த ஒரு மாடல் இன்னுமே உயிரோட்டமுள்ள ஒரு பெண்ணாக உருவெடுக்கிறதுக்கு நிறைய பேரோட உழைப்பு பின்னாடி இருக்கு. ஸோ அதனால தான் நம்ம இந்த பொண்ணை ரசிச்சுக்கிட்டு இருக்கோம். இந்த பொண்ணோட தினசரி என்ன வேலைகள் பண்ணுது, எங்கே போகுது அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் ஸ்டோரியில் டெய்லி அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதுதான் இங்கே இன்னும் கூடுதல் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். சரி, ஓகே, நம்மளும் ஒரு ஹாய் மெசேஜ் போட்டு விடுவோம் பொண்ணுக்கு. ஹாய் பியூட்டிஃபுல். அமிச்சாச்சு. ஹாய் பொங்கலுடைய அஃபிஷியல், இஃப் யூ வாண்ட் டு டாக் டு மீ யூ கேன் சப்ஸ்கிரைப் டு மை சேட் ஆன் டெலகிராம். ஓ, உங்க சேட்லாம் பண்ணலாம் போல இந்த பொண்ணுக்கிட்ட டெலகிராம் மூலயமா. இஃப் யூ வாண்ட் டு மேக் ஏ கொலாபரேஷன் வித் மீ கான்டாக்ட் மை டீம். ஓகே, இவங்க மூலயமா வந்து ஏதாச்சும் ப்ரொமோஷன்ஸ்லாம் ஏதாவது பண்ணணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா இந்த மெயில் ஐடிக்கு மெயில் பண்ண சொல்கிறாங்க. ஸோ எப்படியும் பல லட்சங்கள் இருக்கும். ஸோ கைஸ், இனிமே வந்து எந்த ஒரு யூடியூபருக்கும் எந்த ஒரு இன்ஸ்டாகிராம் செலிபிரிட்டிஸ்க்கும் வேலை இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு. ஓகே, நான் போய் அடுத்த வேலையை பார்க்குறேன். நானும் ஏதாவது ஒரு டீ கடை போட்டு ஏதாவது பழைப்போம். தம்பி எங்கே வரேன்னு சொன்னீங்க, வரவே இல்லை.